ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேனி சன்னா மசாலா அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு நைட்டே மூக்கடலை ஊற வச்சுட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணி, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, மசாலா ஐட்டம்ஸ் தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள். அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டுக்கு முந்திரி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் உப்பு. வெங்காயம் வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் தேவையான. கரம் மசாலா, சீரகத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி. இந்த பதத்துக்கு வந்த பிறகு கொத்தமல்லி, தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா அரைச்சோம்ல அது பேஸ்ட் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதோட நம்ம இந்த மூக்கல்ல வேக வச்சோம்ல அதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். ஏன்னா குட்டி பாப்பாக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா எல்லாருமே சாப்பிட்டுடுவாங்க. தூள் மாதிரி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுண்டல் வேக வச்சோம் அதுவும் இதோட போட்டுடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த அளவு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சன்னா மசாலா ரெடி.